மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிட எம் முத்துசாமி இனிய வணக்கங்கள். சனி பகவான் ஆட்சியாலும் யோகாதிபதியாகிய சுக்கிரனுடைய சேர்க்கையாலும் பலமும் லாபமும் பெறக்கூடிய வாய்ப்பு பெற்ற மகர ராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை, அதாவது 17/3/2024 முதல் 23/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி மகர ராசி என்பதில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவானும் அவரோடு மிகப்பெரிய யோகாதிபதியாகிய சுக்கிர பகவானும் புத பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகு பகவானும் சூரிய பகவானும் அவரோடு புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே குரு பகவானும் பாக்கியஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திபதியாகிய சப்தமாதிபதியாகிய சந்திர பகவான் 6, 7, 8 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிப்பார். இந்த 8 அப்படிங்கிறப்பையும் 6 அப்படிங்கிறப்பையும் சந்திராசமும் வேதையும் வருகிறது என்று பேர். அதன்படி இந்த வாரத்தில் துவக்கம் ஞாயிறு மற்றும் திங்கள் இந்த 2 நாளும் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதியம் வரை கூட சொல்லலாம். இது உங்களுக்கு வேதை தினமாக அமைய காத்திருக்கிறது. அடுத்து இந்த வாரத்தில் இறுதி நாட்கள்னு சொல்லக்கூடிய வெள்ளி மற்றும் சனி இந்த நாட்களை பொறுத்தளவுக்கு சந்திராசம் நாளாக வருகிறது. அதனால் மகர ராசி என்பதே இந்த வாரத்தில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த 2 நாட்களும் மட்டும்தான் உங்களுக்கு சுபமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கங்க. இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தோட துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு 17/3/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதி வேதை தினம். உங்களுக்கு அந்த அஷ்டமி திதியில் நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மிருகசீரிட நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து திங்கட்கிழமை 18/3/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய நவமி திதி சித்தயோகம் கூடிய நாள். நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இதெல்லாம் திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும், வேதையை கொடுக்கும். அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது 19/3/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய தசமி திதி, நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், சித்தியோகம் கூடிய நாள், அன்று கரி நாள். இந்த 3 நாட்களும் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தாலும் அடுத்து வரக்கூடிய அற்புதமான நாள்னு சொன்னால் புதன்கிழமை 20/3/2024 புதன்கிழமை ஏகாதசி திதி, பூச நட்சத்திரம், சித்தியோகம் கூடிய நாள், அன்று சுப முகூர்த்த நன்னாள். அருமையான நாள். நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுத்து வருவதற்கான ஒரு அற்புதமான நாளாக அந்த நாள் அமைய காத்திருக்கிறது. அடுத்து 21/3/2024 வியாழக்கிழமை, அதுவும் உங்களுக்கு யோகமான நாள். திதி வளர்பிறையில் வரக்கூடிய துவாதசி திதி, நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அதற்கு அடுத்தபடியாக 22/3/2024 வெள்ளிக்கிழமைக்கு நாள் நல்லா இருக்குது. திதி திரியோதசி திதி, மக நட்சத்திரம், அன்று பிரதோஷம், அன்று உங்களுக்கு சந்திராசம் ஆரம்பம். அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமைக்கு 23/3/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி, நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். மகராசி என்பதே இந்த வாரத்தில் பணப்புழக்கத்தை பொறுத்தளவுக்கு தனாதிபதியோடு பாக்கியாதிபதி, அதாவது பாக்கிய யோகம் பெற்ற சுக்கிரன் நினைவு, இதெல்லாம் லாபத்தை கொடுக்குற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் பதட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் எப்படி இதை பயன்படுத்துறது அப்படிங்கிறதுல சிறு குழப்பமும் இருக்கும். இதெல்லாம் நிதானமாக கையாண்டீர்களே ஆனால் பணப்பொருளாதாரம் நன்றாக இருக்கும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போன்னு சொன்னீங்கன்னா, இந்த கடன்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வட்டம் கொஞ்சம் நெருக்கடி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். கடன் நோய் வம்பு வழக்கு கைகோர்த்து வருவதற்கான வாய்ப்புகளும் கொடுக்கும்.
இதையெல்லாம் உங்களுடைய நிதானமான போக்கு, நீங்கள் நடந்தக்கூடிய அந்த கரெக்டான டிசிஷன் எடுக்கிறீங்கன்னால் அதை வந்து சரியான முறையில் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. இஎம்ஐ கட்டுறதுல கொஞ்சம் பிரச்சனைப்படும், வட்டி கட்டுறதுல கொஞ்சம் பிரச்சனைப்படும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கொண்டு போனீங்கன்னா ஜெயிச்சிடலாம். அதனால் பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். நல்ல அதிகமாக தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அதில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த லாபத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும். அவ்வளோதான் சின்ன விஷயம். லாபத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும். வரவுகளை நிதானமாக கடைபிடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு அர்த்தம். அடுத்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு முயற்சி செய்தால் இந்த வாரத்தில் யோகங்கள் கிடைக்கும். அது முயற்சி செய்தால்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, வேலைப்பளு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவங்க கொஞ்சம் வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய அந்த ஐஸ்வர்யம்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி நிலைகளோ அல்லது இப்போ பணிந்து செல்லுதலோ அல்லது காரியத்தை சாதித்து கொள்வதற்காக உங்களுடைய ராஜதந்திரங்களை கையாளுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் இந்த வாரம் வந்து உத்தியோகஸ்தர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனை கொடுத்துரும். அடுத்து உடல்நிலைகள் சம்மந்தப்பட்டதில் நான் முதல் சொன்ன மாதிரி சந்திராசனம் வேதியவர்னால எப்போயுமே ஒரே பதட்டமாக இருக்கும். டென்ஷனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு செய்கிற வேலையில் 1க்கு 2 தடவை திரும்ப செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதனால் நிதானமாக இருந்தால் யோகம் கொடுக்கும். குறிப்பாக தேவையில்லாத உணவுகளை தயவு செய்து இந்த வாரத்தில் தவிர்த்துக்கங்க. புதுசாக எதாவது செஞ்சு பார்க்குறேன்னு சொல்கிறதோ அல்லது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களில் போய் இறங்கி எதாவது செய்கிறதோ அதை தயவு செய்து தவிர்த்தீங்கன்னால் உடல்நிலைகள் நன்றாக இருக்கும். மாணவ செல்வங்களே உங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். ஏன்னா புதன் ராகு இருக்கிறனால கலை அல்லது விளையாட்டுத்துறை அல்லது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் குறிப்பாக கட்டட சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அருமையான வாரமாக அமையும். அந்த அனுகிரகம் இருக்கனால இந்த யோகமும் லாபமும் கலந்த கலப்பு பலனாக மாணவர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு யோகம் உண்டு. சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் தயவு செய்து ஒத்தி வைத்தால் நலம் தரும். ஏன்னா புதன்கிழமை அன்னைக்கு சுபமுகூர்த்த நாள், ஆனால் நல்லா இருக்குது, நாள் நல்லா இருக்குது. அதை கவனமாக செஞ்சீங்கன்னா யோகம் உண்டு. அதே மாதிரி அந்த நாளில் பார்க்கலாம், பேசலாம், உறுதி செய்யலாம். ஆனால் இறுதி செய்வதை அடுத்த வாரத்தில் தள்ளி வச்சுங்க. ஏன்னா இந்த கொஞ்சம் குழப்பத்தை வந்து மீண்டாலே போதும், உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கும். அடுத்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல யோக பலங்கள் கிடைக்க போகுது. அதை இன்னும் நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம். பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு கைகோர்த்து வரும். தேவையில்லாத அந்நிய நபர்களால் அலைச்சல், மன உளைச்சல் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரத்தில் மத்தியம பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த பல விஷயங்கள் எதிர்பாராத நிகழ்ச்சிகளோடு நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அஷ்டமி தேதியில் காலபைரவரையும், ஏகாதசி தேதியில் பெருமாளையும், பிரதோஷ காலகட்டங்களில் நந்திய பெருமாளையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் அருமையான இனிய நல்ல வாரமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.